ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपां तां सारदां प्रणमाम्यहं। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि मानिनि मयार्धे दुरितान्यपयान्ति सुदूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि। स्मृतेः सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्टान्ते वसदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ अधीहि भो भगवः अधीहि भो भगवः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। கட்டோபனிஷத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வள்ளி பார்த்துட்டு இருக்கோம். இதான் கடைசி வள்ளி. அந்த இரண்டாவது வள்ளியில் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதுவரையிலும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த பிரம்மத்திலே இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இது போன்ற எந்த ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அங்கு பிரதிபலிப்பதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏன்னா எந்த பிரம்மத்தினால் எந்த ஆத்மாவினால் இவையெல்லாம் ஒளிர்கிறதோ அதுக்கே இவற்றால் ஒளியை கொடுக்க முடியாது. தமேவ பாந்தம் அனு பாதி சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இந்த எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தொடர்ந்தே இந்த சூரிய சந்திரர்கள் எல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு. பிரகாசனம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது சாதாரணமாக இந்த வெளிச்சம் அப்படிங்கிறத இல்லை. வெளிச்சம்ங்கிறது வந்து நமக்கு கண்ணுக்கு மட்டுமே புலனாகக்கூடிய ஒரு பொருள். ஆனால் மற்ற இந்திரியங்களுக்கும் புலனாகக்கூடியதாக இருக்கக்கூடிய
உணர்வுகள் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ காதால் கேட்கக்கூடிய சப்தம் அப்படின்னா அதை யார் பிரகாசிக்கிறார்கள்? நமக்கு ஒரு சப்தம் கேட்கிறது, காதில் விழுறது, அதை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா அதை புரிந்து கொள்ள வைப்பது யார்? வெறும் சூரியனாலேயோ இல்லை சந்திரனாலேயோ அதை புரிய வைக்க முடியாது. சூரியனும் சந்திரனும் ஒரு கண்ணுக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கலாம், அதனால ஏதோ பிரகாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இந்த சப்தத்தை நமக்கு கிரகிக்க வைக்கிறது யார் அப்படின்னா அந்த ஆத்மா. இதுபோல் எல்லா விதமான புலன்களால் அறியக்கூடிய அந்த விளங்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விளக்குவது எது அப்படின்னா இந்த ஆத்மா. அந்த ஆத்மா இல்லாமல் ஒரு பொருள் விளங்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாத்பரியம். அதுக்கப்புறம் அந்த அடுத்த வள்ளி, மூன்றாவது வள்ளியாக இருக்கக்கூடியது, இதுதான் கடைசி வள்ளி இந்த கட்டோபனிஷதில். இந்த வள்ளியிலையும் பிரம்மத்தை நிரூபணம் பண்ணுறார். எப்படி பண்ண போகிறார் அப்படின்னா, இந்த பிரம்மத்தை சாட்சாத்தாக எடுத்துக்காமல் நேராக பிரம்மத்தை எடுத்துட்டு இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லாமல், இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு காரியமான இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு, காரியம் இருந்தால் அதற்கு காரணம் இருக்க வேணும் இல்லையா, அப்போ அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவதன் மூலம் காரியமான சம்சாரத்திற்கு காரணமான பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இந்த வள்ளி வந்திருக்கு. அதில் முதல் ஸ்லோகம் பார்த்தோம். ஊர்த்வமூலஹா அவாக்ஷாக்கஹ ஏஷ அஸ்வத்தஹ சனாதனஹ ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்யதே தஸ்மின் லோகாஹ ஸ்ருதாஹ சர்வே ததுன அத்யேதி கஷ்சன ஏதத் வைதத் அப்படிங்கிறது அந்த முதல் ஸ்லோகம். ஊர்த்வமூலஹ அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஊர்த்வமூலக அப்படின்னா சாதாரணமாக இந்த சம்சாரத்தை ஒரு விருட்சமாக, இந்த இடத்துல ஒரு மரமாக ஒரு உவமை சொல்கிறார். இந்த இடத்துல இந்த கட்டோபனிஷத்துலேயே பல இடத்துல பல உவமைகள்லாம் வந்திருக்கு. இந்த ரதரூப கல்பனைன்னு முன்னாடி ஒன்று பண்ணினோம். எப்படி அந்த இதில் வந்து இரண்டு விதமான அந்த ஜீவாத்மாவும் இருக்குது, அதில் அந்த பரமாத்மாவும் இருக்குது. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும். எப்படி அடையணும் அப்படின்னா அந்த ஒரு ரதரூப கல்பனை, அந்த சரீரத்தை ரதமாகவும் மனசினை அந்த நிகிரகம் பண்ணக்கூடிய அந்த கயிறாகவும் புலன்களை இந்திரியங்களை அந்த ஹயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார், அதாவது குதிரைகளாகவும் இப்படியாக ஒரு இது பண்ணி அதில் யார் அந்த இறைவனை அடைகிறார்கள், எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தது. விஞ்ஞான சாரத்திரியஸ்து மனஃப் பிரகிரகவான் நரஹா சோத்வனஃப் பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு. யாருடைய மனம் அந்த விஞ்ஞானம்னா அந்த அறிவு பூர்வமானது, அந்த அறிவுங்கிறது அந்த சாரத்திக்கு சொல்லியிருந்தது. அந்த புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தி எப்பொழுதும் அந்த விவேகத்துடன் கூடிய புத்தியாக இருக்கிறது தான் அந்த இடத்துல விஞ்ஞானம்னு சொல்லியிருக்கு. விஞ்ஞான சாரத்திரியஸ்து அப்படின்னு. இது சரி இது தவறு அப்படின்னு எந்த ஒரு சாரத்திக்கு தெரியறதோ அவன்தான், அந்த சாரத்தி தான் அந்த ஜீவாத்மாவை சரியான வழியிலே அழைத்து கொண்டு செல்ல முடியும். எந்த புத்தி ஆசை வயப்பட்டு அதன் எதுவுமே தெரியாமல், அந்த விவேக புத்தி இல்லாமல், கண் இல்லாமல் எந்த ஒரு சாரதி இருக்கானோ அவனால் அழைத்து செல்ல முடியாது. அவன் தானும் போய் விழுவான், அடுத்தவனையும் கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். அப்பேற்பட்டது அது. ஆக அந்த புத்தி எப்போ விவேக புரஸ்தரமாக இருக்கிறதோ, விவேகத்துடன் கூடியதாக இருக்கிறதோ, அந்த புத்தி அந்த ஜீவாத்மாவை என்ன பண்ணுறது அப்படின்னா மனதினை நன்றாக கட்டுப்படுத்தி அந்த பரம் அப்படின்னு சொல்லப்பட்டது அத்வனஃப் பரமாப்னோதி, இந்த சம்சாரத்தை தாண்டி கொண்டு போய் சேர்த்து விடுறான். எங்கே போய் சேர்த்து விடுறான்னாக்க அதுக்கு பேர் தான் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னு பேர். அதுதான் விஷ்ணுவின் பரமம் பதம், அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் தான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு மூலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். தூலாவதாரணேனைவ மூலாவதாரணம் விரக்ஷஸ்ய கிரியதே லோகே யதா ஏவம் சம்சார காரிய விரக்ஷ அவதாரணேன தன் மூலஸ்ய பிரம்மணः ஸ்வரூப அவதிதாரைஷயா இயம் ஷஷ்டிவல்லி ஆரம்பியதே அப்படின்னு இந்த ஆறாவது வள்ளிக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். எதற்காக இந்த ஆறாவது வள்ளி ஆரம்பிக்கிறது? இத்தனை தடவை பிரம்மத்தை பற்றி சொல்லியாச்சு, எதற்காக இந்த ஆறாவது வள்ளியிலையும் இதை சொல்லணும்? இந்த ஆறாவது வள்ளியின் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு அவதாரிக்கை வச்சு சொல்கிறார். தூலாவதாரணேனைவ அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
தூலம் அப்படின்னாக்க ஒரு சின்ன ஒரு துரும்பு, ஒரு காட்டன் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காட்டன், அதுதான் வந்து பஞ்சுன்னு வச்சுக்கலாம். பஞ்சை பார்த்த உடனே நமக்கு தெரியறது பஞ்சினை கொடுத்த ஒரு மரம் இருக்கணும் அப்படின்னு. மரம் இருக்குது, ஒரு பெரிய மரத்தை பார்த்தாச்சுன்னாக்க மரம் மட்டும் நின்றுருக்கு அப்படின்னாக்க நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு தான் இந்த மரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது தரைக்கு கீழே அதோட வேர் இருக்குது, மூலம் இருக்குது. மூலம்னா வேர் அப்படின்னு அர்த்தம். மரத்தை பார்த்தோடனே இது கண்ணுக்கு தெரிந்த அம்சம் மட்டும்தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அம்சம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுதான் சொல்கிறாரு இங்கே. ஆக கண்ணுக்கு தெரியறதை வச்சுட்டு கண்ணுக்கு தெரியாததை இருக்கிறதா அனுமானம் பண்ணி அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறார். தூல அவதாரணேனைவ மூல அவதாரணம் விருட்சஸ்ய கிரியதே. ஒரு விருட்சத்தை பார்த்த உடனே அப்படி அதுக்கு வந்து ஒரு வேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிரியதே லோகே யதா, எப்படி இப்படி பார்க்குறோமோ அதே போல் சம்சார காரிய விருட்சாவதாரணேன தன் மூலசிய பிரம்மணா ஸ்வரூப அவதிதாரைஷயா அப்படின்னு சொல்கிறார். சம்சாரம்ங்கிறது காரியம். இந்த சம்சாரத்தை ஒரு மரமாக வச்சுட்டாக்க, எப்படி ஒரு மரத்துக்கு ஒரு மூலம், ஒரு வேர் இல்லாமல் இருக்காதோ அதே போல் இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு மரத்துக்கும் மூலம் இருக்கத்தான் இருக்கணும். அது என்ன மூலம் அப்படின்னா அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த பிரம்மத்தின் ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா இந்த வழியில். பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அந்த பிரம்மணஸ்வரூபம் ஸ்வரூப அவதிதாரைஷயா அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சு தெரிந்து கொள்வதற்காக, நிர்தாரணம் பண்ணுவதற்கு ஒரு ஆசைப்பட்டு இந்த ஒரு வள்ளி ஆரம்பிக்கிறது. இயம் ஷஷ்டி வள்ளி ஆரம்பியதே, இந்த 6வது வள்ளி ஷஷ்டி வள்ளி ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறார். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு பதத்தையும் பார்க்கலாம். ஊர்த்வ மூலகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சம்சாரத்துக்கு ஊர்த்வ மூலம் அப்படின்னு பேர். இது வந்து பகவத்கீதையிலையும் இதே ஸ்லோகம் இங்கேருந்து தான் பகவத்கீதைக்கு வந்திருக்கு. இந்த உபனிஷத் தான் முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் தான் பகவத்கீதை வந்தது. பகவத்கீதையிலையும் இந்த 15வது அத்தியாயத்தில் இதே ஸ்லோகம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோட, அந்த இடத்துக்கு தேவையான மாறுதலோடு இருக்குது. ஊர்த்வ மூலம் அவாக்ஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி எஸ்தம் வேத சவேதவித்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு போகிறார். அதே போல் இங்கேருந்து எடுத்ததுனால தான் அதுக்கு அதே மாதிரியான ஒரு அர்த்தம் அங்கேயும் வர்றது. அங்கேயும் அந்த சம்சாரத்தை ஒரு மரத்துடன் ஒப்பிட்டு சொல்கிறார். ஊர்த்வ மூலக மேலே, அந்த சம்சாரம் வந்து ஊர்த்வ மூலம் அப்படிங்கிற, ஊர்த்வம்னா மேலேன்னு அர்த்தம். மேலே வந்து அதுக்கு வந்து ஒரு வேறு இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காட்டுறாரு இந்த இடத்துல. மேலே வந்து பிரம்மம், அதுக்கு கீழே அப்படியே கொஞ்சமாக வளர்ந்துட்டே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு இங்கே. ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காட்டுறாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஊர்த்வ மூலகா அவாக்ஷாக்கா, அவாக்குன்னா கீழேன்னு அர்த்தம். அதோடைய மரம் அப்படின்னாக்க மரத்துக்கெல்லாம் கிளைகள்லாம் உண்டு இல்லையா, அந்த கிளை தான் இந்த இடத்துல அவாக்ஷாக்கா, கீழே அந்த கிளைகள்லாம் அப்படி போட்டு காட்டுறார். இது எப்படிப்பட்ட மரம்னா ஏஷக அஸ்வத்தகா அப்படின்னு சொல்கிறார். அஸ்வத்தம் அப்படின்னாக்க இந்த மரம் அஸ்வத்த மரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அரச மரம். அஸ்வத்தகா சனாதனகா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய, சனாதனம்னா சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய, சிரம் பிரவருத்தகான்னு பின்னாடி வியாக்கியானம் பண்ண போகிறார். எப்பொழுதும் இருக்கக்கூடியதானது இந்த மரம் அப்படிங்கிறார். அதாவது இந்த சம்சாரம் எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்படிங்கிற. எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்படின்னாக்க அப்போ அதுக்கு அழிவே இல்லைன்னு ஆகிடும். அப்படி கிடையாது, ரொம்ப நாளாக இருக்குது, அனாதியாக இருக்குது, ஆதி இல்லாமல் இருந்துருக்கு. எப்போவாது யாருக்காவது ஞானம் வந்ததுன்னா அவனை பொறுத்த வரையில் அந்த சம்சாரம் இல்லாமல் போயிடும். அதனால தான் இதுக்கு அஸ்வத்தகான பேர். இந்த நச்சிகேத முதல்ல கேட்குறார், எனக்கு வந்து ஏஎம் பிரேத்தே விசிகித்சா மனுஷியே அப்படின்னு ஆரம்பித்து, ஒருவன் இறந்த பிறகு சில பேர் சொல்லுகிறார்கள் அவன் இருக்கான் அப்படிங்கிறார்கள், சில பேர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். முன்னாடி கேட்டதுக்கு அது ஒரு சொல்கிறார், இல்லை தேவர்களுக்கும் இதனால் இதில் வந்து ரொம்ப சந்தேகம் இருக்குது, சொல்ல முடியாது, அதனால் அதெல்லாம் விட்டுடு, நான் இதை தரேன் அதை தரேன், இதெல்லாம் வாங்கிக்கோ, நீ எத்தனை நாள் வேணால் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணு, எவ்வளோ ராஜ்யம் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள், எந்த விதமான ஐஸ்வர்யங்கள் வேண்டுமானாலும் கேள், நான் தரேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல அவன் சொல்கிறான், ஸ்வோபாவா மர்த்தியஸ்ய எதந்த கைத்தத்து சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜகா அப்படின்னு சொல்கிறான். ஸ்வோபாவகா அப்படிங்கிறார். அந்த ஸ்வோபாவகா அப்படின்னாக்க அது ஆச்சாரியால் இது பண்ணும்போது
பாஷ்யம் பண்ணும்போது ஸ்வஹா பவிஷ்யந்தி ந பவிஷ்யந்தி வா இது சந்திஹ்யமானக ஏவ ஏஷாம் பாவகா அப்படிங்கிறார். நாளைக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு எந்த பொருள்களுக்கு தெரியவில்லையோ, நாளைக்கு இருக்குமா இந்த பொருள் அப்படின்னா சொல்ல முடியாது, நாளைக்கு இருக்காதா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதோடைய நிலைமை அப்பேற்பட்ட நிலைமை, அழிஞ்சு விடும். எந்திக்கு வேணா எந்த பொருள் வேணா எப்போ வேணா அழியறதுக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அப்படிப்பட்ட இதுக்கு தான் ஸ்வபாவகா அப்படின்னு. ஸ்வ அப்படின்னா நாளைக்குன்னு அர்த்தம். அப்போ அஸ்வத்தகா அப்படின்னாக்க நாளைக்கு இது இல்லாமல் இருக்கக்கூடியது தான் அஸ்வத்தமா. இந்த அஸ்வத்தம்ங்கிற பதத்துக்கே இப்படிதான் அர்த்தம் சொல்றார். அஸ்வத்தகா ஸ்வஹா அப்படின்னாக்க நாளைக்கு, திஷ்டதி இது ஸ்வத்தகா நாளைக்கு இருக்கக்கூடியது ஸ்வத்தகா. எது நாளைக்கு இல்லாமல் இருக்குமோ அஸ்வத்தகா அப்படின்னு. ஆக இந்த சம்சாரம்ங்கிற விருட்சத்தையே அஸ்வத்தகா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினாலே தெரிஞ்சு போச்சு நாளைக்கு இது அழிஞ்சு போயிட போறது, இது நிலையில்லாமல் இருக்கக்கூடியது இந்த சம்சாரம் அப்படின்னு. நிலையற்றதான இந்த சம்சாரத்துக்கு மூலமாக எது நிலையாக இருக்கிறதோ அதை கண்டுபிடிப்பதற்காக இந்த 6வது வள்ளி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு போறார். ஏஷகா அஸ்வத்தகா சனாதனகா ததேவ சுக்ரம் அப்படின்னு. எது அந்த மூலமா எது இருந்ததோ இந்த சம்சார விருட்சத்துக்கு அந்த பிரம்மன், அந்த பிரம்மம் ததேவ சுக்ரம். சுக்ரம்னாக்க ஜோதிஸ்வரூபமாக இருக்குது, ஸ்வயம் ஜோதிஷாக இருக்கக்கூடியது. அதுவே எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து தான் மற்ற எல்லாம் இந்த சூரியர்கள் சந்திரன்கள்லாம் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் இதெல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்டது அது சுக்ரம், அதுதான் தத் பிரம்ம, அதுதான் அந்த பிரம்மம். ததேவ அமிர்தமுச்சியத்தே, அதுதான் அமிர்தம், மரணமற்றதாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அது. அந்த பிரம்மம் மட்டும்தான் மரணம் இல்லாமல் இருக்கக்கூடியது, மற்றவை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, மரணமுடையதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். தஸ்மின் லோகாஹா ஸ்ருதாஹா, இந்த எல்லா லோகங்களும், இந்த சத்தியலோகம்லேருந்து பாதாளம் வரலும், இந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் 7, கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் 7, இப்படி 14 7 14 லோகங்களும் அந்த பிரம்மத்திலேயே ஆசிரியம் அடைந்திருக்கின்றன அப்படிங்கிறார். அதில் தான் நின்றுருக்கு. அது இல்லைன்னா, அந்த பிரம்மம் இல்லைன்னாக்க எந்த ஒரு பொருளும் அங்கே இருக்க முடியாது. அனோரணியான் மகத்தோ மகியான் ஆத்மாசிய ஜந்தோர் நிகிதோ குஹாயாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அந்த பிரம்மங்கிறது நிறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் எப்போ அந்த பிரம்மம் அங்கே இல்லையோ, அந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு அசத்தாக மாறிவிடுகிறது. ஆக தஸ்மின் லோகாஹா ஸ்ருதாஹா சர்வே, எல்லா லோகங்களும் அதிலேயே தான் இருக்கின்றன. அந்த பிரம்மத்தை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. தது ந அத்தியேதி கஷ்டன, எந்த ஒரு பொருளும் அந்த பிரம்மத்தை தாண்டி செல்வது இல்லை. எப்படி இந்த கயிறில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கயிறை தாண்டி கொஞ்சம் கூட பாம்பு ஜாஸ்தியாக இருக்க முடியாது. கயிறு முக்காலத்திலும் கயிறாகத்தான் இருக்கு. ஆனால் பாம்பு எப்போ நமக்கு அவித்யை இருக்கோ அப்பொழுது மட்டும்தான் அது பாம்பு இருக்கு. அவித்யை போன உடனே அப்போ திரும்பவும் கயிறு தான் இருக்கு. ஆக அந்த கயிறுடைய சத்தை அப்படிங்கிறது தான் உண்மையான சத்தை. அந்த பொய்யா இருக்கக்கூடிய அசத்தாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு அந்த அவித்யா காலத்தில் மட்டும்தான் இருக்கு. அந்த அவித்யா காலம்ங்கிறது குறைவான காலம், சத்தான காலம், உண்மையான காலம்ங்கிறது அது முக்காலமும் இருக்கக்கூடியதான அந்த கயிறோட நிலைமை எப்பொழுதும் இருக்கக்கூடிய காலம். அதனால இந்த அசத்தோட காலம் சத்தையை தாண்டி செல்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. தது ந அத்தியேதி கஷ்டன அப்படின்னு. ஏதத் வைத்தத், இதுதான் இந்த நீ கேட்டதான அந்த பிரம்மம். எது நீ பிரம்மம்னு கேட்டியே அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். இந்த இடத்துல சம்சார விருட்சத்தை ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல பாஷ்யம் எழுதி விவரிக்கிறார். பார்க்கலாம். ஊர்த்வ மூலஹா அப்படின்னு. ஊர்த்வம் மூலம் யத் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அஸ்ய இதி. முன்னாடியே சொன்னோம் இல்லையா, விஞ்ஞான சாரத்திரஸ்து மனஃப் பிரகிரகவான் நரஹா சோத்வனஃப் பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு. அந்த நல்ல விவேக புரஸ்தரமாக இருக்கக்கூடிய மனசு ஒரு ஜீவாத்மாவை எங்கே அழிச்சின்னு போகிறது அப்படின்னாக்க நேராக அது பரமபதத்துக்கு அழிச்சின்னு போய்டுறது. இந்த விஷ்ணுவின் பரமம் பதம்னு எது சொல்லப்பட்டதோ அந்த இடத்துக்கு அழிச்சின்னு போய்டுறது. அதுதான் பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இந்த இடத்துல ஊர்த்வ மூலகா அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது அதுதான் வந்து இந்த சம்சார விருட்சத்துக்கு மூலமாக இருக்கிறது அப்படின்னு. மூலம் அப்படின்னா நம்ம வந்து வேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த சம்சாரம்ங்கிற ஒரு மரத்துக்கு வேறாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த தத் விஷ்ணோகோ பிரம்மம் பதம்னு எதை சொன்னோமோ அந்த பிரம்மம் தான் இந்த இடத்துல வேர், அதுதான் ஊர்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுங்க. ஊர்துவமூலா ஊர்துவம் மூலம் எத் தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அஸ்ய இத் ச ஊர்துவமூலா. அதாவது சஹ அயம் அவ்யக்தாதி ஸ்தாவராந்தः சம்சார விருக்ஷः ஊர்துவமூலः. அந்த சம்சாரத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பிரம்மத்தை தவிர பிரம்மத்திலேருந்து வரக்கூடிய தோன்றக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்துட்டார். பிரம்மம் மட்டும்தான் அந்த மூலம்னா தரையில் தெரியாமல் இருக்கக்கூடியது தானே வேறு. அந்த மரத்துக்கு தரையில் தெரியாமல் இருக்கக்கூடிய புருஷன் எதுவோ அதுதான் வேர். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய தண்டு, அந்த கிளைகள், அந்த இலைகள், இதெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வரணும். அப்போது முதல்ல இந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒரு மூலத்திலேருந்து என்ன தோன்றியது அப்படின்னா முதல்ல அவித்யினால் அந்த அவ்யக்தம் தோன்றியது, மாயையினால் அவ்யக்தம் அப்படிங்கிறது ஒன்று தோன்றியது. எப்போ எது மேனிஃபெஸ்ட் ஆகலையோ அன்மேனிஃபெஸ்டாக எது இருக்கோ அதுக்கு பேர் தான் அவ்யக்தம்னு பேர். தோன்றா நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தோன்றா நிலையிலிருந்து தான் தோன்றிய நிலை வரப்போகிறது. அப்படி அந்த தோன்றா நிலையாக எது இருந்ததோ அதுதான் அவ்யக்தம். அந்த பிரம்மத்திலிருந்து இந்த தோன்றாத நிலை ஏற்பட்டது அவ்யக்தம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகமெல்லாம் படைக்கப்பட்டு சிருஷ்டி செய்யப்பட்டு கடைசியாக இந்த செடி கொடி மரங்கள் இப்படி எல்லா விதமாகவும் வந்து நின்றுது. ஸ்தாவராந்தகா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்யக்தத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்தாவராந்தக எது இருக்கோ அதுதான் இந்த சம்சாரம், சம்சார விருட்சா. அந்த சம்சாரம் தான் ஊர்துவமூலகா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோடைய மூலம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எதுக்கு இந்த சம்சாரத்துக்கு ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணுறாரு? எதற்காக ஒரு மரம் விருட்சக அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு? இப்போதும் ஒரு சமஸ்கிருதத்தில் பதங்கள்லாம் எப்போதும் அதோட காரண பெயராக தான் இருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது இந்த இடத்துலையும் அது பொருத்தமாக வர்றது. விருட்சகன்னு ஏன் சொன்னார்கள் அப்படின்னா விரஷ்சநாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருட்சம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படி என்ன அப்படின்னா எது வெட்டப்படுகிறதோ அதுதான் அப்படின்னு. மரம் வெட்டப்படுகிறதாம், அதனால் அதுக்கு பேர் விருட்சகான்னு பேர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. இந்த சம்சாரம்ங்கிற மரத்தையும் நாம் வெட்ட வேண்டும். பின்னாடி வர சொல்ல போகிறாரு இங்கே அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு. அசங்கம் அப்படின்னா அந்த எதுலேயும் பற்று இல்லாமல் வைராக்கியத்துடன் இருக்கிறது. அந்த வைராக்கியசீலனாக இருந்து இந்த விருட்சத்தை வெட்டி தள்ள வேண்டுமா, அந்த சம்சாரம்ங்கிற விருட்சத்தை வெட்டி தள்ளணும். ஆக அதனால இதுக்கு பேர் விருட்சகனே வச்சாரு. அந்த சம்சார விருட்சத்தை வெட்டணும், அதனால விரஷ்சநாத் விருட்சகா அப்படின்னு சொல்லியிருக்க. எப்படிப்பட்ட இது சம்சாரம் அப்படின்னா எதனால் இது இப்படி இருக்குது, எப்படிப்பட்டது இது அப்படின்னாக்க அதுக்கு சொல்கிறார் ஜென்ம ஜரா மரண சோகாதி அநேக அனர்த்தாத்மகா அப்படின்னு. சாதாரண மரமாக இருந்ததுன்னா அதை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மரம் எப்படிப்பட்டது அப்படின்னா சம்சாரம்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஜென்மம் இருக்குது, ஜரைனாக்க அந்த ஓல்டு ஏஜ் வர்றது, வயசாகிறது, மூப்பு வர்றது. மூப்பு வந்தாலே ஒருத்தனுக்கு வந்து கண்ணு தெரியலை, காது கேட்கல, இப்படியாக ஒவ்வொரு இந்திரியங்களும் அவனை விட்டு போய்கொண்டே இருக்கின்றன, கஷ்டம் அனுபவிக்கிறான், இப்படியே இருக்குது. அப்புறம் மரணம் இருக்குது, ஜென்ம ஜரா மரணம் இருக்குது. இதுபோல் இதனாலலாம் அவனுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா சோகங்கள் துக்கங்கள் ஏற்படுகின்றன. சோகாதி அநேக அனர்த்தாத்மகா, எல்லா அனர்த்தங்களும் அவனுக்கு ஏற்படுகின்றன இந்த விருட்சத்தினால. அப்படிப்பட்டது இந்த சம்சார விருட்சம். சாதாரணமாக அந்த விருட்சம் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னாக்க விவகார காலத்திலாவது இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நம்ம அப்படியே வச்சு ஏதோ வேண்டிய அளவுக்கு பயன்படுத்திக்கலாமே அப்படின்னா அதுவும் முடியாதான். பிரத்யக்ஷணம் அந்யதா ஸ்வபாவா, அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அது மாறிண்டே இருக்கும். அதோட இது இப்படிப்பட்டது அப்படின்னு ஒருத்தன் யாராவது நினச்சிட்டு அது கிட்ட போனான்னா அது அப்படி இல்லைன்னு காட்டுமா? அது பிரத்யக்ஷணம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்யதா ஸ்வபாவா, அதோட ஸ்வபாவத்தை விட்டு வேற ஒரு ஸ்வபாவத்தை காட்டுமா. இது இப்படின்னு நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கோமோ அது அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இங்கே, மாயா மரீச்சுதக்க கந்தர்வ நகராதிவத்து அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா மாயையினால் தோன்றதா அந்த காணல் நீர், நம்ம காணல் நீர்னு ஒன்று பார்த்துட்டு வரோம், அது காணல் நீர் தண்ணீர் இருக்குது அப்படின்னு நினச்சின்னு நம்ம போகிறோம். ஆனால் நம்மளுடைய அறியாமையினால் அஜ்ஞானத்தினால தான் அது வந்து காணல் நீர்னு தெரியறது. அதை நம்ம அதை நினைத்து கொள்ளவில்லை. ஆனால் அது தண்ணீர்னு நினச்சிட்டு அது கிட்டக்க போகிறோம். போன உடனே தான் தெரியறது அது வந்து உண்மையான தண்ணீர் கிடையாது, அது மாயையினால்
வெறும் தோற்றம் தான், தண்ணீரின் தோற்றம் தான் தெரியறது அப்படின்னு. ஆக அதோடைய அந்த க்ஷணத்திலேயே நம்ம பார்க்குற காலத்தில் மட்டும் அது தண்ணீர் மாதிரி இருக்குது. அது புத்தியை போட்டு எப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோமோ அந்த நேரத்தில் அது தன்னுடைய சுபாவத்தை விட்டு அது காணல் நீர் அப்படின்னு காட்டி கொடுத்துடுறது. அதுபோல பிரதிக்ஷணம் அந்யதா ஸ்வபாவஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. மாறிண்டே இருக்கு. இதுன்னு நினைச்சிட்டு திடமாக போக முடியாது. திருஷ்டநஷ்ட ஸ்வபாவக, பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு, பார்த்தது எப்படி நம்ம பார்க்குறோமோ அது பார்க்குற மாதிரி இல்லை. நீரை நீராக பார்க்குறோன்னா அது நீர் இல்லை, கிட்ட போகிறோன்னே தான் தெரியாது அது காணல் நீர் அப்படின்னு. உதக்க மாயா மரீச்சி உதக்க கந்தர்வ நகராதிபத்து அப்படின்னு ஒரு போடுற. வானத்தில் பார்த்தாக்க மேகக்கூட்டங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. ஆனால் அது மாளிகை இருக்குமா அப்படின்னாக்க பார்க்குற காலத்தில் இருக்கும், அது பார்த்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்க போயிடும். அதுதான் அப்படிப்பட்டது. அது திருஷ்டநஷ்ட ஸ்வபாவக, ஏதோ ஒரு காற்று ஏதோ அடிச்சுன்னு வந்தது, அது ஒரு மாளிகை மாதிரி தெரிகிறது. அதே காற்று திரும்ப வேற விதமாக அடிச்சுன்னு போயிடும், அது இருக்கவே இருக்காது. அது போன்றது இந்த சம்சார விருட்சம், அது எப்போதுமே அது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றார். திருஷ்டநஷ்ட ஸ்வரூபத்வாத் அவசானேச்ச விரக்ஷவத் அபாவாத்மகா அப்படின்னு. கடைசியில் கிட்டக்கு போய் பார்த்தாக்க இல்லாமல் போயிடும். அபாவாத்மகா அப்படிங்கிறார், இல்லாமல் போய்விட விடக்கூடியது. எப்படி அது மரம் போன்றே. மரமும் இப்போ இன்னைக்கு வளர்றது அப்படின்னா கொஞ்சமாக வளர்ந்து என்னாகும், ஒரு முளை வரும், அதுக்கப்புறம் ஒரு தளிர் வரும், கிளைகள் ஏற்படும், இலைகள் வரும், புஷ்பம் வரும், பழங்கள் வரும், அப்புறம் கொஞ்ச நாளில் அதுவும் போக வேண்டியது தான், அந்த மரமே போயிடும். இப்படியாக அதே போன்று இந்த சம்சாரமும் விருட்சவத்தை அபாவாத்மகா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தோன்றி ரொம்ப பெருசாக எல்லாம் எப்போ இவனுக்கு ஞானம் ஏற்படுகிறதோ அப்போ இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற. சரி, இருக்கிற காலத்துலையாவது அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னாக்க, மற்ற மரங்கள் அப்படின்லாம் எல்லா மரத்தையும் பார்த்தாக்க சாதாரணமாக கட்டையாவது கிடைக்கும், ஏதாவது பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த சம்சாரம்ங்கிற விருட்சம் எப்படி இருக்குது அப்படின்னா அதில் சாரமே இல்லாது தான். அது சம்சாரோயம் நிஸ்ஸாரே அஸ்மின் சம்சாரே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் அவர். நிஸ்ஸாரமா, சம்சாரத்தில் ஒரு சாரமே இல்லாதது எதுவோ அதுதான் சம்சாரமா. அதுக்கு இந்த இடத்துல சொல்றார் கதலி ஸ்தம்பவத்து நிஸ்ஸாரக அப்படின்னு. கதலி பழம் அப்படின்னா வாழைப்பழம். வாழை மரத்தோட தண்டு எப்படி இருக்கும், அதில் எந்த ஒரு சாரமுமே இருக்காது, அதை வைத்து எந்த ஒரு பயனும் பெற முடியாது. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது இந்த ஒரு சம்சாரம், சம்சார விருட்சம். கதலி ஸ்தம்பவத்து நிஸ்ஸாரகா. சரி, அந்த சம்சாரம் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியறது. ஆனால் இந்த சம்சாரம் எங்கேருந்து தோன்றியது, எப்படிப்பட்டது, இதோட சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்களாம். அநேக சத பாக்கண்ட புத்தி விகல்ப ஆஸ்பதா அப்படின்னு போட்டிருக்கார். பல பேர், 100 பேர், 1000 பேர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க பார்க்குறார்கள் இந்த சம்சாரம் எங்கிருந்து வந்தது, இந்த உலகம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு. அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அவர்களுடைய புத்தியை ஏமாற்றி விடுகிறதா இது புத்தி. அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் அவர்களுடைய புத்தியிலே என்ன தோன்றியதோ அதை தான் சொல்கிறார்களே தவிர உண்மையான நிலையை அவர்கள் சொல்லவில்லை, சொல்ல முடியாமல் இருக்கு. அப்பேற்பட்டது. ஏன்னா கயிற்றிலே தெரியக்கூடக்கூடிய பாம்போட கலர் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? பாம்பே இல்லையே அங்கே. அப்பேற்பட்டது இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அதிலிருந்து யாருடைய அஞ்ஞானத்தினாலேயோ தோன்றிய இந்த சம்சாரம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதனாலதான் சதசத் விலக்ஷணம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது சத் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு கிட்ட போனால் அது இல்லாமல் போயிடும். சரி, அசத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். அசத் அப்படின்னா இல்லாத பொருள் அப்படின்னு நினைச்சிருந்தா இல்லையே. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இத்தனை விவகாரங்கள், இத்தனை செயல்கள்லாம் நடக்கிறதே அதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஆக இந்த 2 விதமான நிலைகளும் அதில் இருக்கு. இது இருந்தாக்க அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. சத்தா அப்படின்னா சத்து கிடையாது, அசத்தா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ சதசத் விலக்ஷணகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. மாயையும் சதசத் விலக்ஷணமாக தான் இருக்கு. மாயையுடைய காரியமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரமும் சதசத் விலக்ஷணமாகத்தான் இருக்கு. அதுதான் சொல்லியிருக்கார். அநேக சத பாக்கண்ட புத்தி விகல்ப ஆஸ்பதா தத்துவ விஜிக்ஞாசுபிஹி அனிர்தாரித்த இதம் தத்துவா. தத்துவத்தை படிச்சு இதெல்லாம் படி இப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சாரத்தை நிர்தாரணம் பண்ணி இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடை உருவாக்க முடியுமானா அதுவும் முடியலையா.
இதம் தத்துவ, அதை சொல்ல முடியலை, இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. தத்துவ விஜிக்ஞாசுபிகி அனிர்தாரித்த அப்படின்னு போட்டிருக்கார். நிர்தாரணம் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியது இந்த சம்சாரம். அப்ப எப்படிதான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க, வேதாந்த நிர்தாரித்த பரபிரம்ம மூலசாரக அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி இந்த பிரம்மத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, வேதாந்த நிர்தாரித்த பரபிரம்ம மூலசாரக அப்படின்னு. இந்த சம்சாரத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வேதாந்த நிர்தாரித்த பரபிரம்மம். வேதாந்தத்தில் எதை பரபிரம்மம்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த பரபிரம்மம் தான் மூலமாக இருக்குது இந்த சம்சாரத்துக்கு அப்படின்னு இருக்கு. வேதாந்தத்தில் எதை பரபிரம்மம்னு சொல்லியிருக்குன்னு நம்ம நிறைய தடவை இதுலேயே பார்த்துருக்கோம். அதே அந்த வேதாந்தத்தை பரபிரம்மம் இந்த சம்சாரத்துக்கு மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இந்த சம்சார விருட்சம் எப்படி வளர்றது, எங்கிருந்து தோன்றியது? விருட்சம் அப்படின்னா ஒரு விதை இருக்கணும், அதுக்கு ஒரு கிளைகள் இருக்கணும், ஒரு தளிர் இருக்கணும், ஒரு முளை இருக்கணும், இப்படியாக எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல சொல்றார், அவித்யா காம கர்ம அவ்யக்த பீஜ பிரபவா அப்படின்னு. சாதாரணமாக அந்த பிரம்மம் இருக்கு, பிரம்மத்திலிருந்து இந்த உலகங்கள் தோன்றின. எப்படி தோன்றது அப்படின்னா நிறைய வழி இருக்கு. முதல்ல பிரம்மம் மட்டுமே இருந்தது, அதுலேருந்து அந்த திரிகுணாத்மிகா மாயா இது இருக்கோ, மாயைன்னு சொல்கிறமே அந்த சத்வரஜஸ் தமஸ், இது மூன்றும் சேர்ந்தது தான் மாயை. 3 குணங்களும் கூடியது மாயை. திரிகுணாத்மிகா மாயா எது இருக்கோ அது பிரம்மத்துடன் சேர்ந்து அது அப்போதான் தோன்றாத நிலை அப்படின்னு சொல்கிறமே அவ்யக்தம், அது வர்றது. அந்த அவ்யக்தத்திலிருந்து ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி இப்படியாக எல்லா உலகங்களும் படைக்கப்படுகின்றன. எல்லா சூக்ஷ்ம பூதங்களும் படைக்கப்படுகின்றன. ஆக முதல்ல வரக்கூடியது அந்த அவித்யை. அந்த அவித்யிலிருந்து அவித்யா காம கர்ம அவ்யக்த பீஜ பிரபவா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவ்யக்தம் தான் இதுக்கு பீஜமா, இந்த ஒரு சம்சாரத்துக்கு பீஜம்னா விதை. அந்த மாயை தான் இதுக்கு விதை அப்படின்றார். இந்த சம்சார விருட்சத்துக்கு விதையாக இருக்கக்கூடியது என்னன்னா இந்த மாயை அப்படின்னு. அவித்யா காம கர்ம அவ்யக்த பீஜ பிரபவா அபரபிரம்ம. அதுக்கப்புறம் அந்த அவ்யக்தத்திலிருந்து என்ன வருது அப்படின்னாக்கா, அந்த தோன்றாத நிலையிலிருந்து முதலாக தோன்றி வரக்கூடியது என்ன அப்படின்னாக்க ஹிரண்யகர்பர் தான் முதல்ல தோன்றி வர்றார். அப்போ முதல்ல பீஜஸ்தானத்தில் அந்த விதை அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடியது இந்த அவ்யக்தம். விதையிலிருந்து விதையை மண்ணில் நட்டாக்க அதுலேருந்து முதல்ல வரக்கூடியது என்னென்னா ஒரு சின்ன முளை வர்றது. அந்த முளைக்கு உவமையாக இருக்கக்கூடியது இந்த ஹிரண்யகர்பர். அப்படி இந்த அவித்யைங்கிற அவ்யக்தத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஹிரண்யகர்பர். அதை தான் இந்த இடத்துல சொல்றார், அபரபிரம்ம விஞ்ஞான கிரியாசக்தி துவயாத்மக ஹிரண்யகர்ப அங்குரஹா அப்படின்னு. அங்குரம் அப்படின்னா அந்த ஒரு முளை, பீஜமா அந்த விதையாக இருந்தது அவ்யக்தம். அந்த விதையிலிருந்து தோன்றிய முளை இந்த ஹிரண்யகர்பர். ஹிரண்யகர்பர் அப்படின்னாக்க சமஷ்டி ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம். சூக்ஷ்ம பிரபஞ்சம்னா இந்த மனம் பிராணன் இதெல்லாம் இருக்கக்கூடியது சூக்ஷ்ம பிரபஞ்சம். அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட சமஷ்டியாக இருக்கக்கூடியது இந்த ஹிரண்யகர்பர். அவ்யக்தம்னு சொன்னது காரண சரீரம், காரண சமஷ்டி. காரண சமஷ்டியாக எது இருக்கோ அது அவ்யக்தம். முதல்ல பிரம்மம் மட்டும் இருந்தது, அதிலிருந்து காரண சமஷ்டி வந்தது. காரண சமஷ்டியிலிருந்து சூக்ஷ்ம சமஷ்டி வரணும், சூக்ஷ்ம சமஷ்டியிலிருந்து ஸ்தூல சமஷ்டி வரணும். ஆக அந்த அவ்யக்தம்ங்கிறது அந்த காரண சமஷ்டி. அந்த காரண சமஷ்டியிலிருந்து வந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடியது ஒரு முளையை போன்று தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஹிரண்யகர்பர். அந்த பிராணனும் மனமும் இருக்கிறது அல்லவா, அந்த பிராணனும் மனமும் தான் அந்த சூக்ஷ்ம சரீரம். அந்த பிராணனுக்கு இருக்கக்கூடிய சக்தி கிரியாசக்தி, கிரியாசக்திங்கிறது. ஏன்னா அதுதான் செயல்களில் ஈடுபட போகிறது, கிரியாசக்தி. அந்த மனத்துக்கு இருக்கக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு சக்தி, விஞ்ஞான சக்தி. ஆக விஞ்ஞான சக்தி, கிரியாசக்தி இந்த 2 வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த ஹிரண்யகர்பர். அவர் தான் முதல்ல தோன்றியவர். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், அபரபிரம்ம விஞ்ஞான கிரியாசக்தி துவய ஆத்மகா ஹிரண்யகர்பா அங்குரஹா அப்படின்னு. அங்குரம்னா அந்த முளை, அந்த பீஜத்திலிருந்து விதையிலிருந்து ஒரு முளை போன்று தோன்றியவர்களாம் இவர்கள்லாம்.
ஆக அப்போ அந்த சமஷ்டின்னா எல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடியது. அந்த பிரபஞ்ச நிலையிலிருந்து பார்த்தாக்க எல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடியது வந்து சமஷ்டி, தனித்தனியாக இருக்கக்கூடியதெல்லாம் வியஷ்டி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக அந்த சமஷ்டியாக இருந்தவர் ஹிரண்யகர்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து தான் இந்த இண்டிவிஜுவல் பிறப்புகள் எல்லாமே பிறந்தன அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அந்த இடத்துல தான் சொல்றார் இப்போ சர்வ பிராணி லிங்க பேத ஸ்கந்தஹா அப்படின்னு. சரி, முளை வந்துடுத்து. முளை வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து கிளைகள் வர வேண்டும். சின்னதாக 2-3 கிளைகள் அப்படியே மெதுவாக பிரிஞ்சு வரணும் இல்லையா. அந்த கிளை தான் இங்கே வந்து ஸ்கந்தாகா அப்படின்னு சொல்றார். கிளை அப்படின்னாலே பிரிஞ்சு வர்றதுக்கு பேர் கிளை. எப்போ மொத்தமாக இருக்கும்போது அதை ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு சொல்கிறப்போ, அது அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு இதுவாக பிரிஞ்சு வர்றதான், அதுதான் ஸ்கந்தகா. அதுதான் அந்த பிராணன் எப்போ அந்த லிங்க சரீரம் எப்போ பிரிஞ்சு அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி பிரிஞ்சு வரதோ அதுதான் ஸ்கந்தகா அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொன்று வரதான். சர்வ பிராணி லிங்க பேதகா ஸ்கந்தகா அப்படின்றார். சரி, அந்த மரம் வளரணும் அப்படின்னாக்க அதுக்கு தண்ணி வேணும். அந்த தண்ணி யார் கொடுக்கறது அப்படின்னா திருஷ்ணாஜல அவசேக்க உத்பூதர்பகா அப்படின்னு போடுறார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், மனிதன் ஏன் சொல்லணும், எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைகளால் இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதாம். திருஷ்ணா ஜல, திருஷ்ணா அப்படின்னாக்கா ஆசை, ஜலம்னா அந்த தண்ணீர். அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு தண்ணீர்னால் அது நினைக்கப்பட்டு அந்த விதை வளர்ந்து கொண்டே போகிறது. சம்சாரம்ங்கிற மரம் வளர்ந்து கொண்டே போகிறது. அப்போ ஆசை இல்லைன்னாக்கா அது வந்து கருகி போயிடும், நன்னா தெரிகிறது. இப்போ திருஷ்ணாஜல அவசேக்க உத்பூத தர்பகா புத்தீந்திரிய விஷய பிரவாளாங்குரஹா. இந்த இடத்துல அந்த மரம் வளர்ந்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஆசை இருந்ததுனாலே அது சூக்ஷ்மமானது. மனசுக்குள்ளே இருக்கிறவர்களும் ஆசை, இதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் ஆசை. அதுக்கப்புறம் எதை அடைய வேண்டும், எதை பற்றி நினைக்கிறோம், எதிரே உள்ள ஒரு பொருளை பார்த்து நினைக்கிறோம். அப்போ அந்த பொருள் இருக்கும் பொழுது அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து விஷயங்கள், பொருட்கள். அந்த பொருள் இருக்கிறவர்களும் இவனுக்கு அந்த ஆசை வந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்றார் புத்தி இந்திரிய விஷய பிரவாள அங்குரஹா. இந்த தண்ணி ஊற்றின உடனே, ஆசைங்கிற தண்ணி அதுக்கு ஊற்றின உடனே அது வளர்ந்து எப்படி போகிறது அப்படின்னா அந்த பொருட்களை காட்டி நம்மளை மயக்கிறதான் அது. அதுதான் அந்த பெருசாக வளரக்கூடிய இலைகளுக்கு பேர் அங்குரகான்னு பேர். இந்த இடத்துல பிரவாளாங்குரகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் பெரிய இலைகளாக வரக்கூடியது அது. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி நியாய வித்யா உபதேச பலாஷகா அப்படின்னு போட்டிருக்கு. பலாஷகான பெரிய இலைகள், சாதாரண துளிர் இலைகளை விட இது பெரிய இலைகள். இதெல்லாம் வந்து அந்த இலைகள் தான் போன இதுலேயும் சொல்லும்போது அங்குரகான்னு சொல்லும்போது பிரவாளாங்குரகா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன இலைகளை, அந்த இலை லெவலில் வளரக்கூடிய ஒரு சின்ன இலைகளை வந்து பிரவாளாங்குரகா அப்படின்னு சொல்லியிருந்தார். புத்தி இந்திரிய விஷய பிரவாளாங்குரகா அப்படின்னு. அடுத்த இதில் சொல்லும்பொழுது பலாஷகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார், பெரிய இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து இவனுடைய ஆசைகளுக்கு தகுந்தாற் போல ஸ்ருதிகளிலும் ஸ்மிருதிகளிலும் பலவிதமான கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கர்மகாண்டத்தில் பார்த்தால் பலவிதமான கர்மங்கள் சொல்லி இந்த கர்மங்களை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்மாக்களும் அங்கே இருக்கின்றன. அந்த கர்மாக்கள் இவனை செய், இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூண்டி விட்டு கொண்டே இருக்கின்றன. அதனால இதை வந்து அந்த பலாஷக அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த கர்மங்களை செய்வதன் மூலம் அந்த பலன்களை அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ருதி ஸ்மிருதி நியாய வித்யா உபதேச பலாஷகா, அது வந்து சூக்ஷ்ம ரூபமாக இருக்குது. அந்த இலைகள் சூக்ஷ்மமாக இருக்குது. அந்த இலைகளில் வந்து அந்த மரத்தினுடைய சத்து சூக்ஷ்மமாக இருக்குது. அதை விட ஸ்தூலமாக விரிந்து இருக்கக்கூடியது அந்த புஷ்பங்கள். இலையை விட புஷ்பம் இன்னும் பெருசு இல்லையா, புஷ்பத்தை விட அதை விட பலன் பெருசு இல்லையா, பழம் காய்க்கக்கூடிய பழங்கள் பெருசு இல்லையா. அப்போது அந்த ஸ்ருதி அப்படிங்கிற இதுலலாம் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது, அவ்வளோதான். ஆனால் அவன் எப்போ அதை செய்கிறானோ அது வந்து அதை செய்தவுடன் அது வந்து அந்த
புஷ்பத்தின் மலர் வடிவமாக, அந்த பூ வடிவமாக ஆகிவிடுகிறது அவனுக்கு. அந்த செயல்களை செய்து முடித்தவுடன் அதற்கு உண்டான பலன்கள் எப்பொழுது வருகிறதோ அதுதான் பழம், மரத்தின் பழம் அப்படின்னு. ஆக இந்த 3 உவமைகளை இந்த இடத்துல வைக்கிறார். செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்ருதிகளை செய்யின்னு சொல்றதுனாலேயே ஸ்ருதி, அதை அவன் செய்வதனால் அதற்கு மரத்தின் இலைகள், செய்த பிறகு அவனுக்கு வரக்கூடிய பலன் இருக்கிறது, அந்த கர்ம பலன், அதுதான் பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமாக சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி நியாய வித்யா உபதேச பலாஷா யஜ்ஞ தான தபாதி அநேக கிரியா சுபுஷ்பா அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்ருதியெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, யஜ்யங்கள் செய், தானம் செய், தவங்கள் செய் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இது போல பல விதமான செயல்கள் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை அவன் செய்யறதுனால, அனுஷ்டிக்கிறதுனால அது புஷ்ப ரூபமாக இருக்கிறது, புஷ்பத்துக்கு உவமையா இருக்கு. அப்படி செய்வதனால் அவனுக்கு சுகம் ஏற்படுகிறது, செய்யாமல் போனால் துக்கம் ஏற்படுகிறது. இப்படி பலவிதமான துக்கங்களும் சுக்கங்களும் ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கின்றன. அதுதான் இங்க சொல்றார், சுக்க துக்க வேதனா அநேக ரசகா அப்படின்னு. சுக்கமும் துக்கமும் வேதனைகள் இப்படி பலவிதமாக அநேக ரசமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்படி அவன் அந்த செயல்களை எல்லாம் செய்தானே ஆனால் கர்ம பலன்கள் வரப்போகிறது. அந்த பலனை தான் இந்த இடத்துல சொல்றார், பிராணி உபஜீவிய அனந்த பலகா அப்படின்னு. எண்ணற்ற பலன்கள் கிடைக்க போகிறதாம். அதுதான் பழம். அந்த சம்சார விருட்சத்தின் பழம் என்னன்னா இதுதான். அந்த செயல்களினால் எதை பெறுகிறானோ அதுதான் பழம். அது அந்த பழங்களை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை இருக்கிற வரையிலும் இந்த விருட்சம் எதுவுமே ஆகாத திருடமா நன்றாக அழியாமல் இருந்து கொண்டே இருக்குமா. அதுதான் சொல்ற, தத் திருஷ்ணா சலீல அவசேக்க பிரரூட ஜடீகிருத்த திருடபத்த மூலகா அப்படின்னு. அந்த சம்சார விருட்சத்தின் மூலம், விருட்சத்தோட வேர் எப்படி இருக்கு அப்படின்னா திருடபத்தகா, நல்ல அசைக்க முடியாம திடமா இருக்கு. எப்படி, எதனால அப்படின்னு, ஜடீகிருத்த திருடபத்த மூலகா அப்படிங்கிறார். எதனால அப்படின்னாக்க நல்லா ஆழமா வேற போயிருக்கான், பிரரூட அப்படிங்கிறார். சாதாரணமா ஏதோ சாதாரண மரமா இருந்தாக்க மேலே இருக்கிறது மேலேயே கொஞ்சம் கொஞ்சம் வேர் இருக்கும். இது ஆழமா போய் நீண்டு இருக்கக்கூடிய வேர். இது பண்ணவே முடியாது அப்படிங்கிறார். எதனால இப்படி வந்தது அப்படின்னா, தத் திருஷ்ணாசலீல அவசேக்க உத்பூத அப்படிங்கிறார். ஒரு பிராணியோட, ஒரு மனிதனுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆசைகள் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் அதுக்கு எப்போதும் ஊத்திண்டே இருக்கான். அப்ப அது வளர்ந்துட்டே இருக்கு அந்த சம்சார விருட்சம். அது என்றைக்குமே சாகாமல் அது மாட்டில் வளர்ந்து கொண்டே, அனவரத்தம் வளர்ந்துட்டே இருக்கு அந்த சம்சார விருட்சம். அந்த சம்சார விருட்சம் ஒரு மரம் அப்படின்னாக்க அதுல பலவிதமான பிராணிகள், பறவைகள் வசித்து கொண்டே இருக்கும் இல்லையா. அந்த பலவிதமான பறவைகள், ஒவ்வொரு பறவையும் தனக்குன்னு ஒரு கூடு கட்டின்னு அதில் வாழறதான். அதுபோல நம்ம இந்த சம்சார விருட்சத்துல பலவிதமான பிராணிகள், பலவிதமான மனிதர்கள் கூடு அப்படின்னு அந்த இடத்துல சொன்னது நம்மளுடைய உடலையே. நம்ம ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு விருட்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. எப்படி அப்படின்னா, சத்யநாமாதி சப்தலோக பிரம்மாதி பூத பக்ஷிகிருத்த நீடகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீடம் அப்படின்னாக்க கூடு. பிரம்மனே, அந்த 4முக பிரம்மனா யார் இருக்கானோ, அந்த சதுர்முக பிரம்மன் சொல்றோமே, 4 முகங்களை வைத்திருக்கின்ற பிரம்மா, அவனும் சேர்ந்துதான் இதுல இருக்கான். சத்தியநாமாதி அப்படிங்கிற சத்தியலோகத்திலேருந்து இருக்கக்கூடிய எல்லா லோகங்களையும் எடுத்துக்கிறாரு இங்க. சத்தியநாமாதி சப்தலோக, சத்தியலோகம்னா பிரம்மலோகம். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா முதற்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும், அப்ப அவன் முதல் கொண்டு அப்படின்னாக்க அங்கேருந்து இங்க கடைசி வரையிலும் பாதாள லோகத்தில் இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் என்ன பண்றார்கள் அப்படின்னா, தங்களுடைய கர்மாவை அனுசரித்து அதற்குண்டான பிறவியை எடுத்து அதற்குண்டான உடலையும் தரித்துக் கொள்கிறார்கள். யதா கர்ம யதாஸ்ருதம்னு முன்னையே பார்த்திருந்தோம். அவர்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய கர்மத்திற்கு தகுந்தாற் போல, தங்களுடைய ஞானத்திற்கு தகுந்தாற் போல, ஆசைகளுக்கு தகுந்தாறு போல, சம்ஸ்காரத்திற்கு தகுந்தாறு போல தங்களுடைய பிறவியை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு. யதா கர்ம யதாஸ்ருதம் அப்படின்னு. அப்படி எல்லோரும் தங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு அந்த பறவைகள் போல் இருக்கின்றார்கள் அந்த சம்சார விருட்சத்திலே அப்படின்னு சொல்றார். பிராணி சுக துக்க உத்பூத ஹர்ஷ சோக ஜாத்த
நிருத்ய கீத வாதித்ர க்ஷ்வேலித ஆஸ்போடித ஹசித ஆக்ருஷ்ட ருதித ஹாஹா முஞ்ச முஞ்ச இத்தியாதி அநேக சப்தகிருத்த துமுலீபூத மகாரவஹா அப்படின்னு அடுத்த பதம். பலவிதமான பறவைகள் ஒரு மரத்தில் உட்கார்ந்துருந்ததுதான் பலவிதமான சத்தங்கள் கேட்டுட்டே இருக்குமா. ஒரு சாதாரண மரத்தில் அத்தனை பறவைகள் இருந்ததுன்னா எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கும் இல்லையா? அதுபோல இந்த சம்சாரம்ங்கிற விருட்சத்தில் இத்தனை விதமான பிராணிகள், இத்தனை விதமான ஜென்மங்கள், இத்தனை விதமான மக்கள், இத்தனை விதமான விலங்குகள், இத்தனை விதமான எல்லா பிராணிகளும் ஜந்துக்களும் இருந்துருக்கும்போது சப்தங்கள் எழுப்புவதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. எப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். பல பிராணிகளுக்கு சுகம் ஏற்படுறதாம். அதனால சுகத்தினால் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்துகிறார்கள் சில பேர் சுகம் ஏற்பட்டதுனால கீதம் கானம் வாசிக்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்களாம். சில பேர் நிருத்தியதி நல்ல டான்ஸ் வேற ஆடுறார்கள், நாட்டியம் ஆடுகிறார்கள். சில பேர் வாதித்ர அப்படின்னு போட்டிருக்காரு. வாதித்ரன்னு இந்த வாத்தியங்களை வைத்துக்கொண்டு பாட்டு பாடுதல் அதெல்லாம் பண்றார்களாம். க்ஷ்வேலித்த அப்படின்னு போடுறாரு. ரொம்ப ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து, ரொம்ப ஒரு இவனாக இருக்கான் அப்படின்னாக்க, கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு கொஞ்சம் ஒரு விதத்தில் கர்வம் வந்துடும். அப்படி கர்வத்தோடு பேசின்னு இருக்கானா சில பேர் வந்து ஆஸ்போட்டித்த அப்படின்னு சொல்கிறார். ஆஹா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டின்னு இருக்கார்களாம். சில பேர் ஹசித்தே அப்படிங்கிற சிரிச்சுட்டு இருக்கார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கார்கள். இதெல்லாம் சுக்கம் வந்ததுக்கு அடையாளங்கள், சுக்கமாக இருக்கிறதுக்கு அடையாளங்கள் இப்படிலாம். அப்புறம் சில பேர் துக்கம் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா ருதித்த அப்படின்னு ரொம்ப அழுதுன்னு இருக்கார்கள். சாதாரணமாக அழலை, இந்த சம்சார விருட்சத்தை ஐயோ போதும், இது வேண்டாம், இதுக்கப்புறம் எனக்கு வேண்டவே வேண்டாம், ஹாஹா முஞ்ச முஞ்ச அப்படிங்கிறார்களாம். விட்டுடு போதும் போதும் ஹாஹா அப்படின்னு கத்துறார்கள். இப்படியெல்லாம் பலவிதமாக சுகமும் துக்கமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தியாதி அநேக சப்த கிருத்த துமுலீபூத மகாரவகா. இப்படியாக பலவிதமான சப்தங்கள் அந்த ஒரு சம்சார விருட்சத்தில் கேட்டுட்டே இருக்கு. இப்படி ஆக அப்படிப்பட்ட அந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்சாரத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியும் இந்த இடத்துல சொல்றார். வேதாந்த விஹித பிரம்மாத்ம தர்ஷன அசங்க சஸ்திர கிருத்த உச்சேதகா அப்படின்னு போடுறார். முன்னாடியே பார்த்தோம் அந்த விருட்சக அப்படின்னா விரஷனாத் அப்படின்னு வெட்டி தள்ளுறதுக்காகவே அந்த விருட்சம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு. அப்போ அந்த விருட்சத்தை வெட்டி தள்ளணும். எப்படி வெட்டி தள்ளுறது அப்படின்னா அசங்க சஸ்திரேன அப்படின்னு சொல்றாரு. அதுலேயே நம்ம பகவத்கீதையிலையும் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்றாரு. சித்வான வெட்டி அப்படின்னு அர்த்தம். அசங்கம் அப்படிங்கிற ஒரு கத்தியினால, சஸ்திரம் அப்படின்னா கத்தி, அசங்க சஸ்திரேன அப்படின்னா அசங்கம்னாக்க பற்றற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு வாளினால் இதை நன்றாக வெட்டி தள்ள வேண்டும் இந்த அஸ்வத்த விருட்சத்தை அப்படின்னு சொல்றாரு இங்க. அது எப்படி நாளைக்கு இல்லாமல் போக போகிறது, அதுவே இல்லாமல் போகிறது, அது இப்பவே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்றார். அதை அந்த பற்றற்ற தன்மைங்கிற ஒரு கத்தி எப்படிப்பட்டது அப்படின்னாக்க வேதாந்த விஹித்த பிரம்மாத்ம தர்ஷன அசங்க சஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேதாந்தத்தில் சொல்லி கொடுக்கப்பட்டது. வேதாந்தத்தில் என்ன சொல்றது அப்படின்னா ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லி கொடுக்கிறது. ஜீவன் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பிரம்ம ஆத்ம தர்சனம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று, ஆத்மைக்க தரிசனம் இருக்கு இல்லையா, அந்த தரிசனத்தை யார் அடைகிறார்களோ அந்த தர்சனமாகிய அதனால் ஏற்படக்கூடிய அசங்க சஸ்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த சம்சார விருட்சத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி அழிக்கப்படக்கூடியது இந்த விருட்சம். அப்படிப்பட்ட அந்த விருட்சா ஏஷா சம்சார விருட்சா. இப்படிப்பட்ட இந்த சம்சார விருட்சம் அஸ்வத்தஹா அப்படிங்கிறார். அஸ்வத்த மரம் அதாவது அரச மரம் அப்படிங்கிறார். அஸ்வத்தக நம்ம அரச மரம்னு தமிழில் சொல்லிடுறோம். ஆனாலும் இந்த அஸ்வத்த அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றார் இந்த இடத்துல. அஸ்வத்தவத்து, இந்த அஸ்வத்தம் நாளைக்கு இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த அஸ்வத்த மரம் இல்லையா, அந்த அஸ்வத்தக, அந்த அஸ்வத்தை பற்றி சொல்றாரு இங்க. காம கர்ம வாத்தேரித்த நித்திய பிரச்சலித ஸ்வபாவகா அப்படின்னு. அரசமரம் எப்போதுமே அந்த காத்துனால அசைஞ்சுட்டே இருக்குமா. அது இந்த சம்சார விருட்சம்ங்கிற இந்த மரத்துக்கு எது காத்து அப்படின்னாக்க காம கர்ம அப்படின்னு. காமங்களும் ஆசைகளும் அதனால் ஏற்படக்கூடிய கர்மங்களும், இந்த காமமும் கர்மமும் என்ற வாயுவினால் என்ற காற்றினால் எப்பொழுதுமே அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சம்சார விருட்சம். அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனா வளர்க்கப்படுகிறது எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். எப்போதும் அது வளர்ந்துட்டே இருக்கு, நிற்காம வளர்ந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டது இந்த அஸ்வத்த விருட்சம்.
நித்திய பிரச்சலித ஸ்வபாவா ஸ்வர்க நரக திரியக் பிரேதாதிபிகி ஷாக்காபிகி அவாக்ஷாக்கா அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்திலிருந்து இதெல்லாம் தோன்றி வர்றது. எதெல்லாம் தோன்றி வர்றது அப்படின்னா ஸ்வர்க்கம் வருது, நரக்கம் வருது, திரியக் பிரேதாதிபி. திரியக் அப்படின்னாக்க எல்லா விதமான பிறவிகளும் பிறந்து, திரியக்னா கீழேன்னு அர்த்தம், கீழே மேலேருந்து கீழ் வரலும் வர்றது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்வர்க்கத்திலிருந்து தொடங்கி நரக்கம், அதுபோல எல்லா விதமான பிறப்பும் அதிலே தான் வர்றது. இது போன்ற ஒரு கிளைகள் அதிலேருந்து வந்துருக்கு. அதுதான் அவாக்ஷாக்காக கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கிளைகள் இருக்கின்றன. சனாதனகா, சனாதனகான்னு எப்பொழுதும் இருக்கக்கூடியது. சிரம் பிரவருத்தகா அப்படின்னு சொல்லியிருக்கார். அனாதித்வாத், ஏன்னா அது அனாதி, அதுக்கு ஆதியே இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த சம்சாரத்துக்கு. அதனால எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்படியாக இந்த சம்சாரத்திற்கு, சம்சார விருட்சத்துக்கு ஒரு பெரிய ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார், ஒரு பாஷ்யம் எழுதி இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இப்போ இந்த சம்சார விருட்சத்தை மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து அந்த சம்சாரம் எப்படி அதை இது பண்ண போகிறோம், அதுலேருந்து என்ன சொல்ல வர்றார், அந்த பிரம்மத்தை பற்றி என்ன சொல்ல வர்றார், அந்த சம்சாரத்துக்கெல்லாம் ஒரு மூலமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரம்மத்தை பற்றி தான் நமக்கு இப்போ பேச்சு. நம்ம சம்சாரத்தை பற்றிய பேச்சே கிடையாது. ஏன்னா சம்சாரம் தான் இல்லை, அது வெட்ட வேண்டியதுன்னு பார்த்தாச்சு. ஆக அந்த சம்சாரத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அதுதான் ததேவ சுக்ரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிக்க போறார். ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்சியதே அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த இடத்துல. இந்த இரண்டாவது வரியை நம்ம அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.